Hey guys, இன்னைக்கு நாம பண்ண போற ரெசிபி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி ஷோல ரித்திகா செஞ்ச மட்டன் மின்ட் மசாலாவை செய்ய போறோம். மின்ட் பேஸ் பண்ண ரெசிபின்றதுனால இதோட ஆக்சுவல் கலர் கிரீனிஷா இருக்கணும். இப்போ இது என்னோட ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சால்ட், ஒரு கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ண மறந்துட்டேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை கிலோ மட்டன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அரைச்சி வச்ச கிரீன் மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வர வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் மின்ட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இதை எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.